மனுஷன் எதனால திருப்தி ஆகலாம்? Praise the Lord. எலிட்டா ஷெர்லி, கிறிஸ்டினா ஜுவல். இன்னைக்கு 2 பேர் நீங்க ஒரு சின்ன கேள்வியோட வந்திருக்கிறீங்க. மனுஷன் எதனால திருப்தி ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் எதனால திருப்தி ஆகிறான் என்று சொல்லி ஹோலி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் திருப்தி அடையாத காரியங்கள் எது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எதுல திருப்தி அடையாத சொல்லுங்க. சாப்பாட்டுல திருப்தி இல்ல, சந்தோஷத்துல திருப்தி இல்ல, உடைகளில திருப்தி இல்ல, சொத்துல திருப்தி இல்ல, ஆஸ்தியில திருப்தி இல்ல. எவைகளிலும் திருப்தி இல்லாம தெரிந்து கொண்டு இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் திருப்தி செய்கிற காரியங்கள் உண்டு. அது எங்க எப்படி ஆண்டவர் திருப்தி செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து சில காரியங்கள் பார்க்கலாமா? We'll turn to the word of God. இங்க பரிசுத்த வேதாகமத்தில் the Holy Bible says in the book of Joel, 2nd chapter, 19th verse, நீங்கள் இதனாலே திருப்தி ஆவீர்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இதனாலே திருப்தி ஆவீர்கள். எப்படி? நீங்கள் இதனாலே திருப்தி ஆவீர்கள். எதனால திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எதுல திருப்தி ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் எதெல்லாம் திருப்தி ஆக மாட்டானோ அது வேதாகமத்தில் திட்டவட்டமா சொல்லப்பட்டது. அது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்கலாம். நீங்க பார்க்கும்பொழுது லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 26th chapter 26th verse reads like this. வேதம் இப்படியாய் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். You shall eat and shall not be satisfied. சாப்பாட்டுல திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு லேவியராகத்துல சொல்லப்பட்டேன். சாப்பாட்டுல யாரும் திருப்தி ஆகுறாங்களா? இப்போ உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொருள் என்னவா இருக்கும்? ஃப்ரைட் ரைஸ். நீங்க மசாலா பூரி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இன்னைக்கு மசாலா பூரி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சோம், உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கும். மறுபடியும் நாளைக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படிதான் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி லேவியராகமத்துல சொல்லப்பட்டது. ஸோ சாப்பாட்டுல எந்த மனுஷனும் திருப்தி அடைந்ததா சரித்திரம் இல்லை. சாப்பாட்டுக்காக, பசிக்காக, பசி அதை சரி பண்ணுவதற்காக அவர்கள் ஈவன் சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொலை பண்றது கூட பார்த்துருப்பீங்க. ஒரு மர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கன்விக்ட் ஆகிட்ட பிறகு அவங்க கொண்டு போய் விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, என் வயிற்று பசினால நான் அவங்கள கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பாட்டினால திருப்தி அடைவது இல்லை அப்படின்ட்டு லேவியராகமத்தை சொல்லுது. அப்போ எதுல திருப்தி ஆகுறாங்க? இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். இதுல நீதிமொழிகள் Proverbs 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Proverbs 27th chapter 20th verse என்ன சொல்றதுன்னா, மனுஷனுடைய கண்களுக்கு திருப்தி ஆகிறதில்லை. ஐஸ் ஆஃப் த மேன் ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட். மனுஷனுடைய கண்கள் திருப்தி ஆவதில்லை. ஃபர்ஸ்ட் எதனா திருப்தி இல்லைன்னு பார்த்தோம், ஆகாரத்துல திருப்தி இல்லை. ரெண்டாவது கண்ணுல பாக்குறதுல திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நியூ டெக்னாலஜி வேர்ல்டுல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எதுல திருப்தி இல்லை? கண்களில மொபைல் கையில் எடுக்கிறீங்களே, போதும்பா, 1/2 மணி நேரம் மொபைல் பார்த்தோம், சாட் பண்ணோம், 1/2 மணி நேரம் சோஷியல் மீடியால எங்கேஜ் ஆயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்றீங்களா? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னாக்கா வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல, Proverbs 27th chapter 20th verse சொல்லுது, என்ன எதுல திருப்தி இல்ல? பார்ப்பதிலே திருப்தி ஆவதில்லை. அப்படினால நீங்க மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் எதை பாக்குறாங்களோ அதுல அவங்களுக்கு என்ன கிடையாது? திருப்தி கிடையாது. ஸோ முதல் காரியத்தை பார்த்தோம், ஆகாரத்துல திருப்தி இல்லை. இரண்டாவது காரியத்தை பார்த்தோம், எந்த திருப்தி இல்லை? கண்களிலே பார்க்கிறதுனால அவர்கள் திருப்தி அடைவதில்லை. மறுபடியும் இன்னொரு வசனம், பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எக்லீசியஸ் 1st chapter 8th verse. அங்க என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க வாசிக்கும் போது கண் காண்கிறதுனால கண் திருப்தி ஆவதில்லை. நீதிமொழிகள் 27:20 என்ன சொல்லுச்சு? அதுதான் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுது. எக்லீசியஸ் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றதுனாக்கா, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதான இந்த காரியத்துல அவங்க திருப்தி அடைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பணப்பிரியர்கள் பணத்துல திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியர்கள்
திருப்தி ஆவதில்லை. செல்வ பிரியர்கள் செல்வத்திலே திருப்தி ஆவதில்லை. செல்வ பிரியர் செல்வத்திலே திருப்தி ஆகிறதில்லை. இப்போ முதல் 2 பார்த்தோம், வயிற்றுக்கு வேண்டிய ஆகாரத்துல திருப்தி இல்லை. 2வது பார்த்தோம், கண்ணுக்குரிய இச்சையில திருப்தி அடைவதில்லை. இப்போ உலகத்தின் செல்வத்திலே என்ன இல்லை? திருப்தி இல்லை. பணப்பிரியர் பணத்துல திருப்தி இல்லை. செல்வ பிரியர் செல்வத்துல திருப்தி அடைவதில்லை. அப்போ எதுலதான் திருப்தி அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எதுல நாம் திருப்தி அடைய வேண்டும் என்பது மாத்திரம் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளலாம் விரும்புறேன். இது டியூட்ரானமி. டியூட்ரானமில 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமும் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்தார்கள். எதுல திருப்தி அடையணுமா? கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்தார்கள். ஆகாரத்துல திருப்தி இல்ல, கண் பார்க்கிறதுல திருப்தி இல்ல, செல்வத்துல திருப்தி இல்ல, பணத்துல திருப்தி இல்ல. அப்ப எதுலதான் திருப்தி அடையணும்னாமா? கர்த்தருடைய தயவினாலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். எங்க எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம்? உபாகமும் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இன்னைக்கு நீங்க எதுல திருப்தி ஆகணும்னு விரும்புறீங்க? தேவனுடைய தயவுல திருப்தி ஆகணும். கர்த்தருடைய வேதம் சொல்றது. அதற்காக நம்ம செபிப்போம். நீங்க மாத்திரமல்ல, இந்த யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான நண்பு சகோதரன் சகோதரியே, நீங்களும் எவைகளில திருப்தியாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எனக்கு வேதம் சொல்கிறது, பரிசுத்த வேதாமத்தின்படியே நீங்கள் தேவனுடைய தயவுல திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the peace of God rule your hearts. Take care. God bless you. Thank you. Thank you. We'll meet in the next video.